ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் கார் மாறினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சு காஞ்ச மிளகாய் செவக்க வறுப்பட்டதும் இது கூட மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெலிசாக கட் பண்ணிடாதீங்க, வதக்கிற போது உடஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது இப்போ உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிற போது அது சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி லைட்டாக கார் மாறிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 3/4 நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், அப்புறம் மிளகுத்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்கு இருக்கிற ஈரப்பதத்திலேயே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கினீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஸோ இது ரசம் சாதத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், அதுவும் பிரியாணி கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ குட்டீஸ்க்கெல்லாம் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப பிடிக்கும். நம்ம மசாலா அதிகமாக சேர்க்காம இது மாதிரி மைல்டாக லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குற போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம சேர்த்த மசாலாவும் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இது கூட கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, இது மாதிரி கடைசியாக சேர்த்துக்கோங்க. அதனுடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக தயாராகிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.